வணக்கம். முருகன் இருக்க தைரியமே, அருமையான இந்த வார்த்தை தைரியத்தை கொடுக்கும். முருகன் அப்படின்னா தைரியத்துக்கான ஒரு கடவுள். நம்ம நிறைய இடங்கள்ல யாம் இருக்க பயமேன்னு அப்படின்றது பார்ப்போம். பட் எனக்குள்ள ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யாம் இருக்க தைரியமே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அதுவும் அந்த முருகன் இருக்க தைரியமே அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால முருகன் இருக்க தைரியமே, டேர் டு பி காட் முருகன் அப்படின்னு நம்ம சொல்ல 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 நமக்குள்ள அந்த ஒரு எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியுது. திரும்ப திரும்ப சொல்வது மந்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு உலக வாழ்க்கையில பேசிட்டு இருப்போம். சப்போஸ் நம்ம போன் எடுத்துட்டு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நான் வரணும்னு நினைச்சேன் வர முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்லை அப்படின்றது வந்து நம்மள தெரியாமலே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனால அதை நம்ம சொல்லுவோம். சொல்றப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சக்சஸ் ஆகாது. அந்த நிகழ்வு வந்து திறம்பட நடக்காது அப்படின்றதுதான் ஆணித்தரமான உண்மை. அந்த ஒண்ணும் இல்லை அப்படின்றது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, பேசுறவங்களும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா அது அப்படி அந்த வார்த்தையில வந்து ரொம்ப கவனம் தேவை. நம்ம பேசுற வார்த்தை தான் அந்த மந்திரமாகும். சொல்ற வார்த்தை தான் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு அதோட வேலையை வந்து நம்மிடமே கொண்டு வரும் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறப்ப கவனிச்சு பேசணும். அதே மாதிரி இந்த முருகன் இருக்க தைரியமே, முருகன் இருக்க தைரியமே, முருகன் இருக்க தைரியமேன்ற வார்த்தை யூஸ் பண்றப்ப நம்மளுடைய செயல்கள்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குன்றதுதான் ஆணித்தரமான உண்மை. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும், ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாம அந்த வார்த்தை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுல கவனம் செலுத்தினோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான் உண்மை. மிகுந்த நன்றி. முருகா சரணம். நன்றி.